அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் உரையாற்றிய மகாவிஷ்ணு கைது. வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. புதுக்கோட்டை மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பு. தொடரும் அத்துமீறலால் மீனவ மக்கள் கொந்தளிப்பு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு உட்பட 10 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு. சென்னை மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள பிரபல BNY மெலான் வங்கிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அமெரிக்காவில் இருந்தபடியே அரசின் அலுவல்களை மேற்கொண்டார் முதலமைச்சர். தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சியில் இஸ்லாமியர்களும் விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து வழிபாடு. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழாவில் தேர் திருவிழா கோலாகலம். தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் வீர மரணம் அடைந்த விமானப்படை வீரரின் மனைவி ராணுவ அதிகாரியானார். சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்த நிறைவு விழாவில் நிகழ்ச்சி. பிரதமர் மோடியை மீண்டும் மறைமுகமாக சாடிய RSS தலைவர் மோகன் பகவத். ஒருவருக்குள் கடவுள் சக்தி இருக்கிறதா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என விமர்சனம். ₹2000 கீழே இணையவழி மூலம் செய்யும் பண பரிவர்த்தனைக்கு 18% GST வரி. ஒன்றிய அரசின் திட்டத்தால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறையும் ஆபத்து. அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை கருத்துக்களுடன் உரையாற்றிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவை 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு என்பவர் மூட நம்பிக்கை கருத்துக்களை தெரிவித்தார். இதனை தட்டி கேட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியரையும் அவமதிக்கும் வகையில் பேசிய காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த விஜயராஜ் என்பவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலேயே வைத்து போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்ட பிரிவு உட்பட 5 பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே மூட நம்பிக்கை கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணு பங்கேற்ற கூட்டத்திற்கு தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என சென்னை அசோக் நகர் பள்ளி மேலாண்மை குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஒரு நியூஸ் பரவலா பரவிட்டு இருக்கு. எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மெம்பர் தான், எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான் மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத எங்களுக்கு எச்சமோ மற்ற யாருமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மூட நம்பிக்கைக்கான இது மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் பள்ளியில் இந்த எஸ்எம்சி குழு அனுமதிக்காது அப்படின்றது தான். மகாவிஷ்ணுவின் பேச்சு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் பள்ளி மேலாண் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கையை புகுத்தும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
இந்நிலையில் மகாவிஷ்ணு மீது சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு என்பவர் மூடநம்பிக்கை கருத்துக்களை உரையாற்றியதுடன் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவரது கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழ் மகாவிஷ்ணு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு உள்நோக்கத்தோடு மாற்றுத்திறனாளிகளை பப்ளிக்ல பொது இடத்துல மற்றவர் பார்க்கும்படி அவரை அவமானப்படுத்தும்படியாக பேசுவது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் மத்தியில் மதரீதியான கருத்துக்களை தெரிவிப்போர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை அதற்கு முன்பாக பள்ளி நிர்வாகம் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த பள்ளியில் பேசுவதற்கு எந்த அடிப்படையில் அவர் அனுமதி பெற்றார், அப்படி அனுமதி கொடுத்தது யார், அப்படி அனுமதி கொடுத்தவர்கள் யார் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக MP துரை வைகோ மகாவிஷ்ணு பேசியது முழுக்க சனாதானத்தை பரப்பும் பேச்சுதான் என்றும் இந்து மதத்தை பிழைப்பு நடத்தும் நபர்தான் அவர் என்றும் விமர்சித்தார். அவர் சொன்னது, அவர் ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சனாதன சொற்பொழிவு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க திசை திருப்பறதுக்கு ஆன்மீகங்கிறது நல்லது நான் சொல்லுவேன் நான். சனாதனம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பயன்படுத்தி அதை பொழப்பா வச்சிருக்கவங்க வேறு. இவர் உண்மையான இந்து கிடையாது. இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அர்ப்பன் தான் சொல்லுவேன் நான். இந்நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் பள்ளி நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மதம் பார்க்காத ஒரு ஸ்டேட்டாக, ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை தூண்டுகின்ற விதத்தில் சொல்றது எந்த விதத்திலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று ஆசிரியர் கூட ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. நம்முடைய நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே அது சொல்லியிருக்கு. 51 AH பிரிவிலே சொல்லியிருக்கின்றது. ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது. இதனிடையே பள்ளியில் மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசும்போது மகாவிஷ்ணுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருக்கு திமுக MP கனிமொழி பாராட்டு தெரிவித்துள்ளார். சங்கரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட அவர் தைரியத்துடன் செயல்பட்டதாக பாராட்டியுள்ளார். அப்போது ஆசிரியர் சங்கர் தானும் தந்தை பெரியாரின் தீவிர ஆதரவாளர் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோவில் உள்ள BNY மெலன் வங்கியின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். 2030க்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க என்ற பொருளாதார இலக்கை நிர்ணயித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை தொடர்ச்சியாக ஈர்த்து வருகிறார். இந்நிலையில் BNY மெலன் வங்கி அதிகாரிகளை சிகாகோவில் சந்தித்து உரையாடிய அவர் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தை மேம்படுத்தவும் அதிநவீன தொழில்நுட்பத்தை வங்கி சேவைகளில் அறிமுகப்படுத்தவும் BNY மெலன் வங்கி திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசுடன் இணைந்து வங்கி சேவைகளை மேம்படுத்துவது குறித்து BNY மெலன் வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் இருக்க ஆபீஸ் வழியே தனது பணியை தொடர்வதாக கூறியிருக்கிறார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகளை பார்த்து வயிற்றெரிச்சல் ஏற்பட்டு பழனிசாமி பேசி வருவதாகவும் RS பாரதி தெரிவித்துள்ளார்.
முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார், பிறகு ஸ்பெயின் சென்றார், இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதெல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை விடலை. அப்புறம் பத்திரிகை நிருபர்கள் கேட்கின்றார்கள், எதிர்க்கட்சிகளெல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள், இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார், வெள்ளை அறிக்கையில் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். எடப்பாடிக்கு வைத்தறிச்சு, அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களில் பார்க்குறீங்க, ப்ரெஸ்ஸில் வருது. உங்களையுமா விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிட முடியல, உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னு இதையும் மூடி மழிக்கிற பழக்கம் திமுக கிட்ட கிடையாது. அதனால் எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார், வரும்போது உங்களை மீட் பண்ணுவார், என்னென்ன சாதித்திருக்கார் என்று சொல்லுவார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஹரியானா மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறி வருவது அக்கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையடுத்து ஹரியானாவில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் 67 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாததை கண்டித்து பாஜக முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர். ஹரியானா மாநில அமைச்சர்கள் ரஞ்சித் சிங் சௌதாலா, பிஷம்பர் சிங் வால்மீகி, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நபா, பாஜக விவசாயிகள் அணி மாநில தலைவர் சுக்வீந்தர் சுரோன் மற்றும் பாஜக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் கரண்தேவ் கம்போஜ் ஆகியோர் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஹரியானா மாநில பாஜக முன்னாள் அமைச்சர் பச்சன் சிங் ஆர்யாவும் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அமைச்சர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை கட்சியில் இருந்து வெளியேறி வருவது பாஜகவினரிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். बराड़ा जी काम करेंगे और इसी क्षेत्र के अंदर लोगों के लिए वो वोट भी मांगने की अपील करेंगे और भारतीय जनता पार्टी है, भारतीय जनता पार्टी एक मुस्त होकर के तीसरी बार सरकार बना. ஹரியானா சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ஆளும் பாஜகவில் இருந்து அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் வெளியேறி வருவது அக்கட்சியினருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்கள் 3 படகுகள் மூலம் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு இடையே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 மீனவர்களை கைது செய்ததுடன் அவர்களது 3 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை படகுகளுடன் மீட்க வலியுறுத்தி தூத்துக்குடி மீனவர்கள் நடத்தும் போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற தூத்துக்குடி தரவைக்குளம் மீனவர்கள் 22 பேரை 2 விசை படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்று சிறையில் அடைத்துள்ளதாக கூறியுள்ளார். இச்சம்பவத்தை கண்டித்து நாளை மறுநாள் தூத்துக்குடி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பழனிசாமி அதில் அதிமுக பங்கேற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, SP சண்முகநாதன், செல்லப்பாண்டியன் ஆகியோர் தூத்துக்குடி மீனவர் போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் காசர்கோட்டில் உள்ள வேளாண் கல்லூரியில் 9 மாணவர்களுக்கு பறவை காய்ச்சல் மற்றும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
படனக்காடு வேளாண் கல்லூரியில் ஃப்ளூ காய்ச்சல் அறிகுறிகளுடன் இருந்த 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 9 மாணவர்களுக்கு பறவை காய்ச்சல் மற்றும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதியானது. இந்த காய்ச்சல் H1N1 மற்றும் H3N3 வைரஸ்களால் ஏற்படுவதாகவும் சுவாச நீர்த்துளிகள் மூலம் பரவுவதாகவும் மாவட்ட சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சளி, இருமல், தொண்டை புண், தலைவலி, உடல் வலி, சோர்வு, குளிர் மற்றும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை இன்ஃப்ளூயன்சா வகை காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகளாகும். இதையடுத்து நோய் பரவலை தடுக்கும் விதமாக அந்த கல்லூரி தற்காலிகமாக மூடப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிகிச்சை பெறவும் விடுதியில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காய்ச்சல் பரவும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் கர்ப்பிணிகள் மற்றும் தீவிர நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முற்போக்காளர் வேதநாயகம் சாஸ்திரியாரின் 250வது பிறந்த நாள் விழா தஞ்சை தூய பேதுரு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் கொண்டாடப்பட்டது. 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். 133 நூல்களை வேதநாயகம் சாஸ்திரி எழுதியிருந்தாலும் அதில் பெத்லகேம் குறவஞ்சி எனும் புத்தகம் அவரின் படைப்பின் சிகரமாக இன்றளவும் திகழ்கிறது. இந்நிலையில் அவரின் 250வது பிறந்த நாளை அவரின் வழித்தோன்றல்கள் சிலுவையுடன் ஊர்வலமாக சென்று அவரது கல்லறையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பெத்லகேம் குறவஞ்சி என்கிற குறவஞ்சி இலக்கியத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இன்னும் அநேக விதமான அவருடைய படைப்புகள் மக்கள் மத்தியிலே இன்னும் காணப்படாமல் இருக்கிறது, இன்னும் பரவாமல் இருக்கிறது. அதை பரவ செய்கிற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஈரோடு அருகே கெட்டுப்போன உணவை விற்பனை செய்ததாக கூறி வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் கருக்காபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவர் உடல்நல பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது குழந்தைக்கு சப்பாத்தி வாங்கியுள்ளார். மருத்துவமனையில் பார்சலை பிரித்தபோது சப்பாத்தியில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஸ்ரீகாந்தும் அவரது மனைவியும் உணவகத்திற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கே இருந்த வாடிக்கையாளர்கள் சிலரும் ஸ்ரீகாந்த் தம்பதிக்கு ஆதரவாக கேள்வி எழுப்பியதால் உணவகத்தை அதன் பணியாளர்கள் மூடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. பரந்தூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20 கிராமங்களை உள்ளடக்கி 5476 ஏக்கர் பரப்பளவில் பசுமை விமான நிலையம் அமைக்கும் பணிகளில் தமிழ்நாடு அரசு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வருகிறது. இந்நிலையில் தற்போது பரந்தூர் புதிய விமான நிலையம் திட்டம் தொடர்பான பெருந்திட்டம் தயாரிக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. 3 மாதங்களில் இந்த டெண்டர் உறுதி செய்யப்பட்டு பெருந்திட்டம் தயாரிப்பதற்கான நிறுவனம் தேர்வு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு செய்யப்படும் நிறுவனம் தயாரித்து அளிக்கும் பெருந்திட்ட அறிக்கையை ஆய்வு செய்து அதற்கேற்ப பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. 2000 ரூபாய்க்கு குறைவான இணையவழி பண பரிவர்த்தனைகளுக்கு 18% GST வரி விதிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் 2000க்கும் குறைவான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு GST வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்தன. தற்போதைய நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 80%மானவை 2000க்கும் குறைவானவையாக உள்ளன. இந்நிலையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள GST கவுன்சில் கூட்டத்தின் போது 2000 ரூபாய்க்கும் குறைவான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு 18% GST வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் UPI மூலம் செலுத்தப்படும் பணத்திற்கு 18% வரி விதிப்பு அமலாகும் என கூறப்படுகிறது. இதனால் டிஜிட்டல் முறையில் பணம் திரட்டும் நிறுவனங்கள் 18% வரிச்சுமையை மக்கள் மீது சுமத்தும் என்பதால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மிகப்பெரிய அளவில் குறையும் என்றும் சிறு வணிகர்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்வார்கள் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்துள்ளது. உதகை என்றாலே இதமான பருவ சூழல், நூற்றாண்டுகள் பழமையான அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா சிகரம்,
படகு இல்லம், மலை ரயில் என ஒவ்வொன்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தளிக்கும். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என ரம்மியமாக காட்சி தரும் தேயிலை தோட்டங்கள் கூடுதல் கவர்ச்சி. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட உதகைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை சமீப காலமாக குறைந்திருப்பது அங்குள்ள பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஊட்டியில் இருக்கிற எல்லா தொழில்கள், ஹோட்டலாக இருக்கட்டும், காட்டேஜஸ் அண்ட் லாட்ஜஸ், டாக்ஸி, சாக்லேட் ஷாப்ஸ், துணிக்கடை, எல்லாமே இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 4 லட்சம் டூரிஸ்ட் வந்து வருகை கம்மியாக இருக்குது. இதனால் எல்லாரோட வாழ்வாதாரமும் ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளில் மட்டுமே க்ரௌடு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் போடுற முதலுக்கான லாபத்தையாச்சும் எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த மே மாதத்துலேருந்தே எங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லைனில் ஒரு நாளும் நாங்கள் வந்து முதல்லலாம் கடையை சாத்தவே மாட்டோம். இப்போ எங்களுக்கான சலுகைகள் கிடச்சும் எங்களால் வந்து இங்கே நின்று வியாபாரம் செய்ய முடியல. ஏன்னா டூரிஸ்டோட வரவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம் 100% உயர்வு, இ-பாஸ் நடைமுறை, வயநாடு நிலச்சரிவு போல உதகையிலும் ஏற்படலாம் என்ற வதந்தி, போதிய பார்க்கிங் வசதி இன்மை போன்றவையும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவுக்கு காரணங்களாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ அந்த அன்னைக்கு இருக்கிற ஒர்க்கர்ஸ் இப்போ இல்லை பொட்டானிக்கல் கார்டனில், அது மெயின்டெனன்ஸ் கம்மியாயிட்டே வருது. அது கொஞ்சம் திருத்தணும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கார்டன், கர்நாடக கார்டன் அவன் நிறைய உழைக்கிறான். அது நிறைய உழைக்கிறனால அந்த கார்டன் பெருகிட்டே வருது. 4 அடையில் அதுதான் வளர்ந்துட்டே வருது. தவிர இது வரவெல்லாம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு எதுக்கு 100 ரூபா? லேண்ட் மாத்திரம் தான் இருக்குது, ட்ரீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. 30 வருஷமாக வியாபாரம் பண்ணிருக்காங்கன்னா எல்லா வருஷமும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நமக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கணும். இந்த வருஷம் ஏப்ரல் லாஸ்ட்லேருந்தே எங்களுக்கு ஒன்றுமே இல்லைண்ணா. டூரிஸ்ட்டே இல்லை. கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காலியாக இருக்குது. ஒரே ஒரு பஸ்ஸு, அது இன்றைக்கி தான் வந்திருக்குண்ணா. வண்டியே வரதில்லைங்க இங்கே. இ-பாஸ் ஒரு பிரச்சனை, ப்ளஸ் இந்த வயநாடு. அதனால் எங்கள் ஊரில் மழை தான் ஒரு பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. எப்போதுமே மழை வர்றது தான். ஆனால் எங்களுக்கு டூரிஸ்ட்டே இல்லாமல் போனதுக்கு காரணம் இ-பாஸ் தாங்க. ஊட்டினால மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. சமீப காலமாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துள்ளது. மொத்தத்தில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் வழக்கத்தை விட 3.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்திருப்பது உதகை வர்த்தகர்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஈரோடு அடுத்த திண்டல் அருகே கீழ்பவானி கிளை கால்வாய் குழாயில் அடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் ஓட்டம் தடைபட்டு கால்வாய் நிரம்பி தண்ணீர் வழிந்து வீணானது. பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பிரதான கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நெல் சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் பெருந்துறையிலிருந்து பிரிந்து செல்லும் திண்டல் கிளை வாய்க்காலில் வித்யாநகர் என்ற இடத்தில் சாலையின் குறுக்கே செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தண்ணீரின் ஓட்டம் தடைபட்டு கால்வாய் நிரம்பி தண்ணீர் வழிந்து வெளியேறி வருகிறது. கிளை கால்வாயில் வித்யாநகர் மேட்டில் ஒரு பாலம் அடைச்சதுக்கு என்ன காரணம்னா நிறைய இந்த கோயில் தொடர்பான பூ, அப்புறம் வாழை மட்டை இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து வாய்க்காலில் போட்டாங்க. அப்புறம் நகர கழிவுலையும் கொஞ்சம் கொட்டிட்டாங்க. வாய்க்கால் அடைச்சி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போகுது. அதுக்கு கீழே வந்து ஒரு 400 ஏக்கர் அளவுக்கு பாசனம் இருக்குது. இப்போ தண்ணியை நிறுத்தவும் முடியாத, தொடர்ந்து சப்ளையும் கொடுக்க முடியாத ஒரு கிட்டான நிலைக்கு நீர்வளத்துறை தள்ளப்பட்டுச்சு. இதனையடுத்து அங்கு விரைந்த நீர்வளத்துறை ஊழியர்கள் வாய்க்கால் அடைப்பை சரி செய்து தண்ணீர் வழிந்து செல்வதை பொக்லைன் மூலம் சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் வாய்க்காலில் வாழை மட்டை மற்றும் குப்பைகள் வீசுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவினர், பழங்குடியினர் உட்பட பல்வேறு தரப்பினர் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோராக்க உருவாக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊரகப் பகுதி மக்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தின் ஓமலூர், மேச்சேரி, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, ஆத்தூர், சங்ககிரி ஆகிய 7 வட்டாரங்களில் ஏராளமானோர் தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட்டுள்ளனர்.
குறிப்பாக மகளிர் சுய உதவிக் குழுவினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். நாங்கள் வாழ்ந்து கோட்டம் திட்டத்தில் ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க சார். ப்ரொபோசல் கொடுத்து அவங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க 8,25,000 பழங்குடியினருக்காக மானிய நிதியாக 100% மானிய நிதியாக எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் கடலை உடைக்கிற மிஷின் ஆட்டுறது, அதுக்கப்புறம் ஃபில்டர் மிஷின் 3 போட்டிருக்கோம். மானியத்துடன் கூடிய கடனுதவியில் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாக்கு மட்டை, கைத்தறி வேட்டு துணிகள், பொம்மைகள் உற்பத்தியில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் திறம்பட செயல்பட்டு வருகின்றனர். இதன் மூலம் கடன்களிலிருந்து மீண்டு குடும்பத்தை பொருளாதார ரீதியாக மேம்படச் செய்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு 30 லிட்டர் 20 to 30 லிட்டர் வரைக்கும் பண்ணுறோங்க சார். உற்பத்தி பண்ணுறோம். மாதம் ஒரு 500 லிட்டர் 600 பண்ணுறோம். இது நாங்கள் எங்கள் வளர்வளத்தில் கம்பெனிலேயே ஷேர் ஹோல்டராக 1035 பேர் பெண்கள் மட்டும் நாங்கள் குழுவாக இருக்கோங்க சார். அவங்களுக்கே நாங்கள் இதை சேல் பண்ணுறோம். அது மூலயமா அவங்களுக்கு தரமான பொருள் கொடுத்ததாகவும் இருக்குது, எங்களுக்கு அது மூலயமா லாபமும் இருக்குங்க சார். அடமான வச்சதை எங்களால் வாங்க முடியல. இந்த இன்கம்மெல்லாம் வச்சு சொந்த சுய நீங்கள் கொடுத்த ஒரு மானியம், அந்த கடன் உதவி மூலியமா நாங்கள் எல்லாம் பெற்று நாங்கள் சம்பாரித்து போடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க. இந்த நிலையை நீடிக்கும்படி நீங்கள் இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் எல்லாரும் அனைவரும் நன்றி சொல்லிக்கிறோங்க சார். திறமை இருப்போருக்கு கை கொடுத்து சாதிக்க வைக்கும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 6000 பேர் கந்துவட்டி கொடுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். இப்போ வட்டி கம்மியான பட்சத்தில் பணம் கிடைக்கும் போது அதுக்கு எதுக்கு போகணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு. அதனால் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னன்னா, சுய உதவி குழுவில் அவங்கள ஒரு மெம்பராக்கி ஒரு குழு அமைச்சு குழு மூலமாக வர்ற அந்த பலன்களை நம்ம எல்லாரும் பெற்றுட்டா நிச்சயமாக கந்துவட்டியிலேருந்து நம்ம மீண்டறலாம். ஆர்வமுள்ள மகளிருக்கு அரசின் ஆதரவும் வங்கி உதவியும் கிடைத்தால் அவர்களின் பொருளாதாரம் தன்னிறைவு பெறும், வறுமை ஒழியும். இது வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் நிரூபிக்கப்பட்டு வருகிறதென்றால் அது மிகையாகாது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.